கொஞ்சம் டைட்டாக இருக்குது. போதும் போதும் போதும். இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இது வந்து அகத்திய பெருமான் வந்து சபைக்கு கொடுத்த சொல்லு. எல்லாரும் இன்புற்று வாழ இருக்கணும் அப்படிங்கிறது உயர்வாக சொல்லப்பட்ட வார்த்தை. அகத்தியமே ஜெயம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அகத்தியம்தான் ஜெயம். அவன் சித்த மார்க்கம். அகத்தியம்னா இறைவழி, ஞானவழி அப்படின்னு அர்த்தம். இறைவழி, ஞானவழி, சிவவழி எல்லாமே அகத்தியங்கிற ஒரு சொல்லுக்குள்ளே வந்துடுது. அகத்தியமே ஜெயம். அகத்தியில் இருந்து அகத்தியத்தோட தொழுதுட்டாலே ஆனந்தந்தான் அப்படிங்கிறதான். இப்போ இந்த சபையில் வந்து நிதர்சனமாக இதையெல்லாம் உணர்ந்துக்கிட்டு வராங்க சீடர்கள். எத்தனையோ நிலைகள், கஷ்டங்கள் இருந்து அதிலிருந்து படிப்படியாக அவங்களெல்லாம் விலகி அந்த வினை நிலைகள்லேருந்து இங்கே உயர்வா சபையில் பயணப்படும் போது, உண்மையாக பயணப்படும் போது, கலியுகம் மாறணும் அப்படிங்கிற நினச்சி பயணப்படுத சித்தனோடு அவன் இணை துணையாக இருந்து அவனுக்கு எல்லா வகையிலையும் அதற்கு உற்ற ஒரு துணையாக இருந்து எத்தகைய வாழ்க்கையில் வந்து எத்தகைய ஏற்ற தாழ்வுகள், எதிர்நிலைகள் வந்த போதும் அதையெல்லாம் முன் செஞ்ச நிலைகள் அப்படிங்கிறத நினச்சி இறைவன் நம்மளை கையை தூக்கி விடுவார், அகத்தியர் நம்மளை கையை தூக்கி விடுவார், ஆற்றல் மிகுந்த பிரபஞ்ச சபை நம்மளை கையை தூக்கி விடும், சிவம் அமர்ந்த சித்த சபை நம்மளை கை தூக்கி விடும் அப்படிங்கிற உயர்வான விஷயங்களை தன் சிந்தையில் கொண்டு பயணப்பட்ட சீடர்கள் உயர்வாக இருந்து வாராங்க. அவங்க எந்த எல்லையில் இருந்துட்ட போதும் சபை தொடர்பில் இருக்கிறவங்க இல் சபை கண்டு, இல் சபைன்னா கணவனும் மனைவியும் ஒன்று போல உயர்வாக வந்து சபையை நினச்சி இருக்கும்போது சபையில் இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றலுக்கும் அவங்க இல்லத்தில் போய் உட்கார்ந்துருது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது நித்திய வாக்கு, சத்திய வாக்கு. எல்லாரும் சபையில் இருக்கிறவங்க எல்லாம் உணர்ந்தவங்க இங்கே ரொம்ப இருக்காங்க. ஒவ்வொரு பூஜைக்கும் அவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்க முடியாது, ஒரு சிலர் இங்கே வாராங்க. மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க இருக்கிற எல்லையில் இருந்து, தூர தேசத்தில் இருந்து, கடல் தாண்டி இருந்தும் கூட பயணப்பட்டு வராங்க. சபையோட வழியில் சலனப்படாமல் நூல் தாங்கும் சீடர்கள், காட்சி அங்கங்கே இருந்து பார்க்கக்கூடிய சீடர்கள், சபையோட ஆற்றலை உணர்ந்தவங்க எல்லாருமே நிதர்சனமாக சபையில் நித்தியமும் அந்த நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு வராங்க. எத்தனையோ முறைகளில் சுவடிகளில் அகத்திய பெருமான், சிவபெருமான், முருகப்பெருமான், பரந்தாமன் எல்லாரும் சித்தர்கள் எல்லாரும் சேர்ந்து சபையோட பெருமையை எதுக்கு சொல்லுதாங்க. நாங்களும் சில நேரங்களில் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. சபையோட வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும், எதுக்காண்டி கொடுக்கப்பட்டது, எதுக்காண்டி இந்த சபை பயணப்படுது அப்படிங்கிறது. எல்லாருக்கும் வந்து இன்ப துன்பங்கள், எல்லா ஏற்றத்தாழ்வுகள் எல்லாருக்கும் வந்து வரும். அது எல்லாமே வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டது கிடையாது, மாற்ற முடியாது கிடையாது, மாற்றத்துக்கு உட்பட்டதான். தலைவிதியை மாற்றக்கூடிய சபை இது. உங்கள் தலை எழுத்தையே, ஜாதகத்தையே கிழிச்சு போடுறத சொல்லக்கூடிய இடம் இது. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஜாதகத்தையே பார்த்ததே கிடையாது கண்ணால். இல்லை, அடிக்கடி ஜாதகங்களை போய் பார்த்த சீடர்கள் தான் இங்கே உள்ளவங்க. சபையை வந்து சரணடைஞ்ச பிறகு ஜாதகம் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இங்கே சபையில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ என் ஜாதகம்லாம் எங்கே கிடக்குன்னு முதல்ல எனக்கு தெரியாது. மாதத்துக்கு 3 தடவை பார்ப்போம் நாங்கள். எது எடுத்தாலும் சரி போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, கடவுளாக சொல்லதுக்கு கோயில்பட்டியில் ஒன்று சொல்லுவாங்க, திருநெல்வேலியில் ஒன்று சொல்லுவாங்க, மதுரையில் ஒன்று சொல்லுவாங்க, கோயம்புத்தூரில் ஒன்று சொல்லுவாங்க, சென்னையில் ஒன்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச பரிகாரங்களை சொல்லுவாங்க. அதை ஜாதகத்துக்குள்ளே ஏகப்பட்ட நுட்பங்கள்லாம் இருக்குது. அதுக்கு எத்தனையோ கதைகள் சபைக்கு தெரியும், சபை சீடர்கள்ட்ட சொல்லியிருக்க அந்த கதைகள்லாம் என்ன. ஆனால் இங்கே வந்துட்டான்னா ஜாதகத்தை தூக்கி தூர போட்டுட்டு சிவசபையை, திருவடியை பணிஞ்சு நின்னாலே போதும், கிரகங்கள் வந்து தனியாக நிற்கும். அதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வந்த உடனே எனக்கு அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லுதாங்களே. இங்கே சிவசபையோட பயணம் வந்து உன்னதமான பயணம், எதிர்பார்ப்பு இல்லாத பயணம், புகழை தேடாத பயணம், பொன்னை தேடாத பயணம், பெண்ணை தேடாத பயணம், பெருமையை தேடாத பயணம், அருமையை மட்டும் தேடாத பயணம்.
ஆனந்தத்தை மட்டும் தேடாத பயணம், சந்தோஷத்தை மட்டும் தேடாத பயணம், சாந்தியை மட்டும் மனசாந்தியை மட்டும் தேடக்கூடிய பயணம். மொத்தத்தில் இறை பயணம் இது. இறையா இருந்து இறை வழி காட்டுகின்ற அவ்வழியிலே சென்று இறை வழி சீடர்களையும் அவ்வழி அழைத்து செல்கின்ற அற்புதமான நிலையினாலே இப்படி ஜனங்களெல்லாம் கூடையில் கலியுகம் ஆட்டோமேட்டிக். கலியுகம் என்ன, வினை நிறைந்த நிலைகளாக எதிர்நிலை கொண்ட ஆற்றல்களால் நிரம்பி இருக்கு. அதை எப்படி இங்கே வண்டான எல்லையில் இருந்து நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரே ஒரு பதில், கடவுளை கூட்டு பேசக்கூடிய இடம் இது, கடவுள் உட்கார்ந்து ஆட்சி பண்ணக்கூடிய இடம் இது, முருகப்பெருமான் மன்னனா உட்கார்ந்த இடம் இது, பரந்தாமன் 10 அவதார நிலைகளை சபைக்கு தாரவார்த்து கொடுத்த இடம் இது, மொத்தத்தில் கைலாயத்தை இடம் பெயர்ந்து ஈசன் அமர்ந்த இடம் இது. இவ்வளவு விஷயம் இருக்கல, எப்படி கலியுகத்தை மாற்றாமல் இருக்க முடியும்? கலியுகம்னா 1-2 வருஷத்தில் மாற்றக்கூடிய நிகழ்வா, 10 வருஷத்தில் மாற்றக்கூடிய நிகழ்வா, 20 வருஷத்தில் மாறக்கூடிய நிகழ்வா, 50 வருஷம் மாற்றக்கூடிய நிகழ்வா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. நிகழ ஆரம்பிச்சிருச்சு, நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு படிப்படியாக. அதன் எல்லைகள், அதாவது சித்த சபையில் இருந்து மட்டும்தான் ஆட்டணும்னு நினச்சிடக்கூடாது. அங்கங்கே நடக்கிற நற்செய்கள் ஃபுல்லாக சித்த சபையால் நடத்தப்பட்டது தான். அங்கே போடப்படுகின்ற தான தர்ம நிலைகள், உயர்வான முகாம்கள், மரநட்டு விழாக்கள், நீர்நிலைகளை கிராம மக்களாக சேர்ந்து சுத்தப்படுத்த நிலைகள், நீர் இல்லாத நிலைகளுக்கு போய் பகிர்ந்தளிக்க முறைகள், அங்கங்கே இந்த ஊருக்கு இதை செய்யணும், இந்த இடத்துக்கு இதை செய்யணும், எல்லாமே சித்த பேராற்றலில் இருந்து, சிவ மகா ஆற்றலில் இருந்து, பிரபஞ்ச ஆற்றலில் இருந்து உலகம் ஃபுல்லாக பகிரப்படுகிறது. அது மாதிரி வருங்காலங்களில் புண்ணிய நிலைகள்லாம் அதிகமாக பகிரப்பட்டு மகா சபையின் எல்லை விரிவாக்கப்படும். ஆங்காங்கே சீடர்கள், கிளை நூல் தாங்கிய சீடர்கள், பெருநூலோட அந்த பிரதி பிம்பமாக இருக்கக்கூடிய நூல்களை அங்கங்கே சீடர்கள் தாங்க போகிறாங்க, பெண்டீரும் தாங்க போகிறாங்க. இங்கே 18 சித்தர்கள் உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்லுதாங்க. ஆனால் உலகம் ஃபுல்லாக சீடர்கள் பரவி நிற்பாங்க. அதன் மூலியமாக பிரபஞ்ச மாற்றம், கலியுக மாற்றம்னு சொல்லக்கூடிய தர்ம யுகம் மலர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த எல்லையில் இந்த எல்லையில் இதுக்குள்ளே கலியுகம் கிடையாது. இந்த சபைக்குள்ளே, இந்த வளாகத்துக்குள்ளே களி எங்கேயும் எட்டி பார்க்கல. இவ்வளோ நேரத்து வரைக்கும் யாரும் எந்த விதமான குதர்க்க நிலைகளுக்குள்ளே போகாமல் இருக்கிறவங்க கலியுகத்தில் இல்லைன்னு அர்த்தம். இந்த எல்லையில் வேறு ஏதோ வேற்று ஆற்றல்கள், அந்த பெருமையை பேசுகிற ஆற்றல்கள், நானுன்னு சொல்லக்கூடிய நிலைகள், நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள், என்னால் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள், என்னால் தான் மட்டும் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள், எங்கள் ஜாதிக்காரங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லுற நிலைகள், எங்கள் மதத்துக்காரங்களால் தான் முடியும் அப்படிங்கிற நிலைகள் எல்லாமே இங்கே இல்லை. இங்கே எல்லாமே சிவராஜ்யம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் அடிபணி சரணாகதியோட நின்னைகளா, அதே கலியுக மாற்றம் தான். இங்கே என்ன நாங்கள் கெட்டிக்கிட்டு இருக்கோம்? நாங்கள் என்ன வாள் வச்சுருக்கோமா, கேடயம் வச்சுருக்கோமா, இல்லாட்டி படை பலம் இருக்கா எங்கிட்ட, இல்லாட்டி கஜானா இருக்கா, எடுக்க துட்டு அல்லாமல் எங்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கா? ஒன்றுமே வேண்டான்ட்டு காவி உடுத்தி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்கள் சொல்ல கேட்டு நீங்கள் அடிபணிஞ்சு சரணாகதியாக நிற்கன்னா அது இறை சன்னிதானம். இது இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணவங்கிட்ட நீங்கள் சரணாகதி ஆகுதுங்க. அதே கலியுகத்தின் மாற்றத்தின் முதல் பணி. வேறு எங்கெங்கேயோ போய் சித்தர்களை பார்க்க, அவனை பார்க்க, இவனை பார்க்க, அப்படி பார்க்க, இப்படி பார்க்கன்ட்டு டிக்கெட்டு கொடுத்து வரிசையில் நின்று உங்களை உடம்பையெல்லாம் சோதனை பண்ணி, உங்கள் சொத்தையெல்லாம் சோதனை பண்ணி, நீங்கள் என்னென்ன வச்சுருக்க எல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டுனா உங்கள்கிட்ட கேட்டுருவாங்க, என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன வேலை பாக்கிய, எத்தனை ஏக்கர் இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் இருக்குது, இங்கே எவ்வளோ டெபாசிட் பண்ணுவிய அப்படின்னு பார்த்து போய் ஆன்மீகம் கற்றுக்கிறது இடம் கிடையாது இது. உன்ட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கியா உள்ளவா அப்படின்னு சொல்லது இடம் இது. உன்ட்ட எந்த அகங்காரமும் இல்லாமல் இருக்கியா உள்ளவா அப்படின்னு சொல்லது இடம். உன் துட்டுக்கிட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கியா, நீ எளிமையாக உடைய உடுத்திட்டு வரையா உள்ளவா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இல்லைன்னு சொல்லதவனா வா வாங்கிக்கோன்னு சொல்லத இடம் இது. எங்கிட்டையும் இல்லை தான், ஆனால் இல்லைன்னு நாங்கள் சொல்ல அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு நாங்கள் சொல்லுதோம். அவங்க இந்தா வச்சுக்கோன்னு கொடுக்காங்க. எல்லைகளை நாங்கள் கேட்டோமா, எங்களுக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும், இந்த எல்லை வேணும் அந்த எல்லைன்னு வேட்டோமா, வச்சுக்கோன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இறை பணி ஆற்ற தலங்கள் வேண்டும் ஒவ்வொரு எல்லையிலையும்.
அது அந்த இடங்கள் என்னன்னா சீடர்களோட மனத்தில் இருக்கக்கூடிய இடம், அவங்களோட பரிசுத்தமான நிலைக்குள்ள இருக்கக்கூடிய இடத்த நாங்கள் தேடி அலைதோம். அதுக்கு ஒரு இடம் தேவை அப்படிங்கிறது. இப்போ இடமெல்லாம் எல்லைகள் உள்ள நாங்கள் எப்படி நினைப்போம்னா எல்லாமே இறைவனோட இடம் அப்படின்னு நினைக்கிறதுனால எந்த இடநாடு வனாந்தரமாக இருந்தாலும் சரி, காடு மலைகள் கம்மா குளங்கள் எதா இருந்தாலும் சரி, அதை நாங்கள் வந்து உடமையாக்கிக்கிடணும் அப்படிங்கிற நிலை கிடையாது. இது இறைவனோட இடம், இங்கே உட்காந்துக்கிடுவோம் நம்ம அப்படி. அது அது இயல்பாகவே எங்கிட்ட அந்த அந்த பழக்க வழக்கங்கள் ஊறி இருக்கு. இது அடுத்தவன் தோட்டம் தானே, இது அடுத்தவன் இடம் தானே, அடுத்தவன் கம்மா தானே, குளம் தானே, இது அடுத்த ஊர் தானே, அடுத்த மொழி பேசக்கூடிய மக்களோட இடம் தானே, அடுத்த மதத்துக்காரங்களோட இடம் தானே, அந்த நிலையெல்லாம் தாண்டி நிற்கிற இடத்துல உள்ளவங்க தான் சித்த சபையில் உள்ளவங்க. எந்த இடம்னாலும் நம்ம உட்காந்துக்கிடுவோம், என்ன யாருனாலும் சாப்பாடு போட்டால் சாப்பிட்டுக்கிடுவோம், அது அடிபணிவு சரணாகதியோட அப்படிங்கிற நிலையில் இருக்க போய் எல்லா இடங்களும் ஓரளவுக்கு இப்போ இயல்பில் வருங்காலங்களில் கால் வைக்கிற இடமெல்லாம் சித்த சபையோட பூமியாக தான் இருக்கும். சித்த சபை ஆட்சி நடைபெறக்கூடிய இடமா தான் இருக்கும். ஒரு ஊரில் போய் கால் வைக்கோம்னா அந்த ஊரில் 10 கிளைச்சபைகள் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 10 கிளைச்சபைகளோ 20 கிளைச்சபைகளோ 30 கிளைச்சபைகளோ நகரங்களோட ஆற்றலை பொறுத்து கிளைச்சபைகள் இருக்கும். எங்கே கால் வச்சாலும் சீடர்கள் இருப்பாங்க. அப்போ என்ன சித்தர்கள் ஆட்சி தொடங்கிருச்சா இல்லையா? வெளிநாட்டுக்கு போனாலும் கிளைச்சபைகள் இருக்கும். சொன்னால் நடக்கும், அரசாங்கமே திரும்பி பார்க்கும். அந்த விஷயங்கள்லாம் சிவசபையில் நடக்க போகுது கூடிய விரைவில், அதிவிரைவில். உங்களையெல்லாம் எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லுதோன்னா, இங்கே ஆற்றல் இருக்குது, அதை நினச்சி சில பேர் சரணாகதி அடைவாங்க. என்ன இருக்குது ஏதை இருக்குது அப்படிங்கிறதோட எதுவுமே இங்கே இல்லை அப்படிங்கிறதான் பெரிய விஷயம். இங்கே ஆணவம் இல்லை, அகங்காரம் இல்லை, அகந்தை இல்லை, கர்வம் இல்லை. இந்த இல்லை 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 இல்லைன்னு சொல்லாத விஷயமே இல்லாமல் போய் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே போய் அந்த இடத்தையே புறம் பட்டா போட்டுருச்சு சித்த சபை. என்ன சிவ வளாகத்தையே பட்டா போட்டுருச்சு. சிவனோட அத்தகைய ஒன்றும் இல்லாத இடத்த போய் ஆட்கொண்டுருச்சு சிவசபை. அதனால் இது வந்து பிரபஞ்ச சபை ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லாதக்குள்ளாத எல்லாதான் உருவாகுதுன்னு இப்போ சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இயக்கம் இல்லாத இடத்துல இருந்தால் இயக்கங்கள் உருவாக்கப்படுது, ஆற்றல் இல்லாத இடத்துலலாம் ஆற்றல் பெருகுது அப்படிங்கிறது சயின்ஸுக்குள்ள நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ இயல்பில் அமைதியான இடத்துக்குள்ளே தான் எல்லா விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சிவசபை ஒரு எடுத்துக்காட்டு. இல்லைன்னா எதுக்கு சித்தர்கள் இங்கே வந்து தேவர்கள் எதுக்கு வந்து அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? அமைதி இருக்குது இங்கே, ஒன்றுமற்ற அந்த இறை சூன்ய நிலை இருக்குது, அந்த காம குரோத லோப மதமற்ற நிலைகள் இல்லை. அப்படிங்கிறதுனால அகத்திய பெருமான் தளத்தை தேர்ந்தெடுத்து இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடம்னா என்னது, வளாகங்கள் கிடையாது, சித்த நிலை இருக்கக்கூடிய அந்த சித்தனுடைய அற்புதமான நிலைக்குள்ளே சென்று அங்கே தளம் அமைத்து அற்புதமான நிலைகளை எல்லாம் பெருக்கி இப்போ பேரானந்த நிலையிலே அகத்திய பெருமான். பிறகு சிவபெருமான் வந்து இடம் இருக்கா, நான் வரேன்ப்பா எனக்கும் ஒரு இடம் வேணும்னு சிவபெருமான் கேட்டு வந்து உள்ளே உட்காந்துட்டாரு. நீ மட்டும் உட்காந்துக்கிட்ட நல்ல இடத்துல போய், நான் எல்லா இடத்துலையும் உட்கார முடியல, நானும் அங்கே வந்து உட்காந்துக்கிறேன்னு சிவபெருமான் உட்காந்துட்டாரு. சிவபெருமான் உட்கார்ந்தா சிவ பிரபஞ்சமே வந்து உட்காந்துருச்சு. அப்போ பணி எங்கே நடக்கும், அப்போ வேலை எங்கே நடக்கும், இங்கே தான் நடக்கு அப்படிங்கிற அகத்திய பெருமான் சொல்லுதாங்க. இன்னும் உயர்வான விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி எளிமையாக சபையை விளக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சும்மா நமக்கு தெரிஞ்ச மொழியில் உங்களுக்கு புரிஞ்ச வழியில் சொல்லணும் அப்படிங்கிறது. ஓயாமல் நம்ம நூலை எடுத்து பேசிக்கிட்டே இருந்தோன்னா நூலோட வார்த்தைகள் சில நேரத்தில் உங்களுக்கு புரிய மாட்டேங்கு அந்த அந்த தமிழில் வர்றதுனால. அதனால் எளிமையாக உங்களா நேற்று பாம்பாத்தி சித்தர் பேசினார்ல, என்னப்பா செய்தி எதுப்பா செய்தின்ட்டு வந்தார்ல நம்ம கிராமத்து மொழியில், அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வழியில் உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் எளிமையாக சபையை பற்றி உயர்வாக சொல்லி, அற்புதமான கொடிமரம், இந்த கொடிமரம் நட்டின பிறகு பிரபஞ்சம் அறியுன்றிருக்காங்க சபையை. படிப்படியாக வளர்ச்சி நிலைகள் தொடங்கும். பரிசாற்று வாகனங்கள் முதல்ல பெறப்பட தயாராகிடுச்சு. 1 பேரோ 2 பேரோ 3 பேரோ எண்ணிக்கை கிடையாது, மொத்தத்தில் பறைசாற்றும் நிலைகள் இயல்பில் தொடங்கிடுச்சு. இன்னும் அது மாதிரி வாகனங்கள் ஒவ்வொரு எல்லைக்கும் செல்லக்கூடிய நிலைகள் வரப்போது. தன்னார்வ தொண்டர்கள் மூலமாக அவங்க இங்கே அங்கங்கே இன்னும் எல்லா உதவிகளும் செய்யறதுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இறை அனுக்கிரகத்தால் எல்லாரும் போகிறவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அங்கங்கே உங்கள் எல்லைகளுக்கு வரும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களை விட்டு செய்ய சொல்லுங்கள். இது மாதிரி ஒரு சகடை இல்லை, ஏகப்பட்ட சகடைகள் சிவசபையிலிருந்து எண்ணிக்கை இல்லாத சபடைகள் வருங்காலங்களில் பெறப்பட போகுது.
வெளிநாடுகள்லையும் அந்த விஷயங்கள் நடைபெற போகுது. சூட்சமத்திலையும் அந்த விஷயங்கள்னா, சூட்சமத்திலன்னா இங்கேருந்து அவங்க கனவுல சித்த சபை தெரியும். அவங்க கனவுல வந்து இங்கே சபையோட ஆற்றல் தெரியும். அந்த யூடியூப் லிங்க் கூட சில நேரத்தில் சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கெல்லாம் வளர்ச்சி அடைய போகுது. அதனால் எல்லாருமே வந்து உயர்வான விஷயங்கள் இங்கே இருக்குது, உன்னதமான விஷயங்கள் இங்கே இருக்குது, உலகத்தில் இல்லாத விஷயங்களெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே இல்லாத விஷயம் மட்டும் எதுவுமே இல்லை அப்படிங்கிற அகத்திய பெருமான் சொன்ன வாக்கிற்கிணங்க இங்கே இல்லைன்னு எதுவுமே இல்லை, எல்லாம் இருக்குது. நீங்கள் இல்லைன்னு வரும்போது இருக்கிறதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இல்லைன்னு வரணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆணவம், அகந்தை, மாயை, மயக்கம் எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு வந்து சரணாகதியோட தபக்கடின்னு அகத்திய பெருமான் காலில் வெளியில் தூக்கி நிறுத்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் இது. நான் அப்படின்ட்டு காலரை தூக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் விலகி போவாங்க சித்தர்கள். என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு இந்த முரட்டு உள்ளக்கூடிய அந்த முரட்டுத்தனமான ஒரு விஷயங்கள் என்கிட்ட இருக்குது, ஒன்றுமே இல்லை, எல்லாம் இறைவன் கொடுத்தது, பிச்சை எடுக்கிறதுன்னு எல்லாம் சொல்லியாச்சு. உங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுக்குன்னு உள்ளது நீங்கள் பட்டா போட்டு வச்சுருந்தாலும் சரி, சிட்டா போட்டு வச்சுருந்தாரு, எந்த ஸ்வீட்ஸ் பேங்கில் போய் தெரியாமல் போட்டு வச்சுருந்தாலும் சரி, எல்லாம் உங்களுக்குள்ளது கிடையாது. உங்கள் உயிரே இறைவனுக்குள்ளது. உங்கள் அங்கே அவயங்களே இறைவன் கொடுத்தது. உங்கள் மூச்சு காற்று கூட இறைவன். அதை தான் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலிண்டர் விலை என்ன ஆகுது, ஆக்சிஜன் சிலிண்டர் விலை அதான் எங்கேயே கேள்விப்பட்டேன். எத்தனையோ சிலிண்டர் அதுதான் ஒரு மனுஷன் வாழ்நாளில். அதுக்கெல்லாம் நம்ம துட்டு போட்டு பார்க்க முடியுமா? வெப்ப ஆற்றலை கனெக்ட் பண்ண முடியுமா? ஆகாய ஆற்றல், அதுக்கு மண்ணோட ஆற்றல் எல்லாமே கொடுத்துருக்கு. தங்கம் உடம்புக்குள்ளே இருக்குங்க, அங்கே உடம்புக்குள்ளே எத்தனையோ % கோல்டு இருக்குங்க, அங்கே இதுக்கு எல்லாமே இருக்குங்க அங்கே. அதெல்லாம் இப்போ எது கொடுத்தது? பிரபஞ்சத்தில் அள்ளி தின்றுக்க நீ, குடுன்னு அள்ளி தின்றுக்க, ஒன்றும் கொடுக்காமல் அள்ளி தின்றுக்க, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கேன்னா அதெல்லாம் எல்லாம் குடுறா அப்படின்ட்டான்னா மேட்ரு முடிஞ்சது. ஒரு இடத்துல 1% கேட்டால் கூட அங்கே வைங்களி இயங்காதுன்னு சொல்லி மாறி மாறி எதுக்கு வந்து சாட்டையை வச்சு அடிக்கின்னா உங்களுக்காண்டி தான் அடிக்கி. உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கான், உணர்ந்துக்குவாங்க. நீங்கள் இப்படி இடங்களில் வந்து என்ன நடக்கு, உள்ளுக்குள்ளே உட்கார வைக்க போய் உங்கள்கிட்ட பேச முடியுது. அதனால் நீங்கள் உட்கார வைக்க, நீங்கள் உள்ளுக்குள்ளே உட்காரையில் உங்கள் பிரச்சனைகள் உங்களாலுமே தீர்க்கப்படுற இடம் இது. உங்களை வந்து வலுப்படுத்தக்கூடிய இடம் இது. உங்களால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி உங்களால் முடியும்னு சொல்லக்கூடிய இடம் இது. உங்களால் ஒன்றுமே முடியாதுன்னு முதல்ல சொல்லிவிட்டு உன்னால் தான் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது. ஏன்னா மாற்றி யோசிக்க வைக்கக்கூடிய இடம் இது. அப்போ ஒன்றுமே முடியாதுங்கிற உன்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு இறைவன் உள்ளே வந்து உட்கார்ந்துருவார். அது மாதிரி இது இறை சூட்சமாக நடக்கக்கூடிய இடம். எல்லாரும் உணர்ந்து உயர்வாக பயணப்பட்டு உன்னதமான எல்லா வெற்றிகளெல்லாம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தமாக சித்தர்கள் வழி நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அற்புதமான தருணத்திலே கொடிமரம் ஏற்றப்பட்டு அதன் ஆற்றல் பரவி நிற்கின்ற அற்புதமான சூழல் தனிலே வாசி திருநாள் பெருநாள்